ஹலோ எவ்ரிவான், ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் செஷனில் கேட்ட கொஷின் தான். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் B5H11, C2B10H12 அண்ட் B11H14 மைனஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் போரேன் கார்போரேன் பேஸ் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸு. இந்த இது கொடுத்துட்டு இதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன, ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். வாங்க இதோட ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிங்க் அயான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இதில் வந்து போரேன் கார்போரேன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போரேன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வெட்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இருக்குது. 2BH + 3CH அடிஷ்னல் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆனியான் டிவைடட் பை 2 அப்படிங்கிறதா வந்து இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளை போரேன் கார்பனோட ஸ்ட்ரக்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்குற ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸில் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து போரேனாவே கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ கார்பன் அப்படிங்கும்போது அதோட வேலன்சி வந்து 4ங்களா. இப்போ போரான் அப்படிங்கும்போது 3, ஹைட்ரஜனோடது 1. ஸோ 3 + 1 வந்து 4. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். நைட்ரஜன் அப்படிங்கும்போது 5, போரான் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 + ஹைட்ரஜன் 2. ஸோ 5 = 5 அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி தான் பாஸ்பரஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பாஸ்பரஸ் இல்லை ஆக்சிஜன் அப்படிங்கும்போது வந்து 6. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 + 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது வந்து போரேனாவே அதையே கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். B5H11 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதோட வேல்யூஸை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 × BH அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் போரான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா B5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து CH பாண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ 0. அடிஷ்னல் ஹைட்ரஜன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. இங்கே B5H5 தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த 6 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியான் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ 0 டிவைடட் பை 2, 10 + 6 டிவைடட் பை 2. ஸோ 16 டிவைடட் பை 2 இது ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக நம்மளோட n வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ 5. ஓகேங்களா. என்னோட எவ்வளோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறது கிடச்சிருங்களா. அப்போது n + 3. ஓகேங்களா. n + 3 அப்படிங்கிறது என்னது, n + 1 அப்படின்னா க்ளோஸோ, n + 2 அப்படின்னா நீடோ, n + 3 அப்படிங்கும்போது நமக்கு அரக்னோ ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரக்னோ அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்பன் இருக்குது பார்த்திங்களா. கார்பன் 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸில். அப்போ அதை நம்ம என்னவா எழுதிக்கலாம், ஒரு கார்பனை வந்து நம்ம எப்படி எழுதலாம், BH அப்படின்னு எழுதலாமா. அப்போ C2 அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ, B2H2. ஓகேங்களா. அப்போது இந்த B2H2வை இந்த B10H12 கூட வந்து ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ B10 B2 அப்படிங்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா B12H14 அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், கார்பன் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து போரான் ஹைட்ரஜனாகவே கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 12 CH பாண்ட் எதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல 0 அதை விட்டுடலாம். அடிஷ்னல் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது எக்ஸ்ட்ரா. அதாவது B12H12 ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 2 இருக்கும். 2 ஹைட்ரஜன். ஸோ 2. ஆனியன் ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ டிவைடட் பை 2. ஸோ 24 + 2 டிவைடட் பை 2, 26 டிவைடட் பை 2. இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸு இது வந்து
3 டைம்ஸ். ஸோ 13 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு B12லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் 13 அப்படிங்கிறது வரும். அதாவது என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12. ஓகேங்களா? 12 தான். இந்த 12ஓட எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும் 13. ஸோ n கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 கிடச்சிரும். ஸோ n+1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னா க்ளோஸோ. ஓகேங்களா? n+1 க்ளோஸோ, n+2 நீடோ, n+3 அரக்னோ, n+4 அப்படின்னா ஹைப்போ, n+5 அப்படிங்கும்போது கிளாடோ அப்படி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி எவ்வளோ இருக்குது? 2 × பிங்கும்போது 11 இருக்குது, 11 டைம்ஸு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் அடிஷ்னல் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 இருக்குது. ஸோ 3 மைனஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கணும். ஆனையான் ஒரு ஆனையான் இருக்குது. ஸோ 1 அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 இது 2 ஆகும்னா 4 divided by 2. So 26 divided by 2. ஸோ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 அப்படின்னு வரும். ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா B11. என்னோட வேல்யூ வந்து 11 இருக்குது. ஸோ இந்த 11 கூட எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வரும். 2 ஆட் பண்ணால் 13 வருமா? 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வரும். ஸோ n+2 அப்படிங்கும்போது நமக்கு நீடோ ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, ஸோ நீடோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா n+1 இதில் ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து அரக்னோ கிடச்சிருக்கு, செகண்ட் ஒனுக்கு க்ளோஸோ, தேர்ட் ஒனுக்கு நீடோ. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அரக்னோ தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள். அரக்னோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு அரக்னோ, செகண்ட் ஒனுக்கு க்ளோஸோ, தேர்ட் ஒனுக்கு வந்து நீடோ. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கொஷின் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு நேராக இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா எதுக்கு அரக்னோ, எதுக்கு க்ளோஸோ, எதுக்கு நீடோன்னு கிடச்சிரும். ஏன்னா இங்கே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க, அதையே ஷஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக அது மட்டும் நோட் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.